சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துடைய பின்னணி காரணமாக தமிழகத்தில் அரசியல் ரீதியிலும் பெரும் அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. அது பற்றி சற்றே விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவி ஒருவர் அங்குள்ள விடுதியில் தங்கியிருக்காங்க. இவருக்கும் மாணவர் ஒருவருக்கும் கடந்த சில மாதங்களாக நட்பு இருந்திருக்கு. கடந்த 23ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் இவங்க 2 பேருமே வழக்கம் போல பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. கட்டுமான பணி நடந்து வரக்கூடிய இடத்தின் பின்னால மறைவான இடத்துல பேசிக்கொண்டு இருந்திருக்காங்க. அப்போது இளைஞர் ஒருவர் மறைவான இடத்திலிருந்து அவங்கள தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு. பின்னர் அங்கு வந்து அவர் அந்த வீடியோவை காண்பித்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்பி விடுவதா சொல்லி அவங்கள மிரட்டி இருக்காரு. பின்னர் மாணவரை தாக்கி விரட்டி இருக்காரு. பிறகு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பி இருக்காரு. இது தொடர்பா விடுதி அறையில் உள்ள தோழிகள் மற்றும் பெற்றோரிடம் மாணவி தெரிவிச்சிருக்காங்க. வெளியூர்ல இருந்த பெற்றோர் உடனடியா சென்னைக்கு விரைந்து வந்திருக்காங்க. நடந்த சம்பவம் பத்தி கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையர் பாரதி ராஜா கிட்ட 24ஆம் தேதி புகார் கொடுத்திருக்காங்க. இது பத்தி சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய உத்தரவின் பேரில் தென் சென்னை காவல் கூடுதல் ஆணையர் கண்ணன் நேரடி மேற்பார்வையில் மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தீவிர புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பத்மாவதி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி சைபர் கிரைம் போலீசார் உதவியோட தனிப்படை போலீசார் துப்பு துலக்கியிருக்காங்க. விடுதி மாணவர்கள் கட்டுமான பணியில ஈடுபட்டவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில மாணவி கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டது சென்னை கோட்டூரை சேர்ந்த 37 வயது ஞானசேகரன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. தலைமறைவாய் இருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர் கோட்டூர் பகுதி நடைபாதையில பிரியாணி கடை நடத்தி வராரு. அவர்கிட்ட தீவிர விசாரணை நடந்து வருது. இதுக்கிடையில கைதான ஞானசேகரனுக்கு கையிலையும் காலிலையும் மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. அவரை கைது செய்ய முற்பட்ட போது அவர் தப்பி ஓடி விழுந்ததுல கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பின்னர் நீதிமன்ற காவல்ல அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுடைய பாதுகாப்பை முன்வச்சு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மீது பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வராங்க. குறிப்பா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருடைய திமுக அடையாளமும் இந்த வழக்கின் FIR விவரம் கசிந்த விவகாரமும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாணவிய சீரழித்ததா கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிறவர் திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வருது. துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோர்கிட்ட எடுத்த புகைப்படங்கள் செய்திகள்ல வருகின்றன. சமூக வலைத்தளங்கள்லயும் வலம் வருது. தமிழகத்தின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துல CCTV செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கறத எப்படி நம்புறது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் CCTV வேலை செய்யவில்லை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் மாடல் அரசு சொல்லுது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாட்டோட தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருதா திமுக அரசு என்று அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே வேளையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திராவிட மாடல் அரசுல தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டுக்குள்ள முடக்கும் முயற்சியாக தான் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. இதுக்கடையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக பிரதான வாயில் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் முதல் தகவல் அறிக்கையை பகிர்ந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்காரு. அதே வேளையில் அவர் கொந்தளிப்போடு வெளியிட்ட அறிவிப்புகள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக என்ற போர்வை இருந்ததால் மட்டும்தான் குற்றவாளி ஞானசேகரன் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. சம்பவத்தை கண்டிச்சு சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்ற முன்னாள் ஆளுநரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க.
இன்னும் எத்தனை முறை பாஜகவினரை கைது செய்வீங்களோ? இனி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கிடையாது. இனிமே வேற மாதிரி தான் டீல் செய்ய போறோம். வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியே இருந்தும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். வெள்ளிக்கிழமை எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்த போறேன். பாஜக மாநில தலைவரான என்னுடைய இல்லத்துக்கு வெளியே நின்று சாட்டையால என்ன நானே 6 முறை அடிச்சுப்பேன். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் செருப்பு அணிய மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு வரணும். 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வார முடிவில் 6 படை வீட்டுக்கும் நான் போக போகிறேன். முருகப்பெருமான் கிட்ட முறையிட போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து அரசியல் ரீதியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு.